Hi students, welcome to Padida. So இந்த வீடியோவில் 11th standard மேக்ஸ் ஈஸி ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். எப்படி ஈஸியாக 70+ மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்றது பார்த்துடும். மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும், மார்க் வாங்க மாட்டீங்க. ஒரு 60-70 கிட்ட தான் வரும். பட் இதுக்கு வேறு பிளான் இருக்குது. அந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே நைட்டு 1 மார்க்ஸ் வந்து நம்ம சேனல் 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். அவுட் ஆஃப் 20 18 வந்து புக் பேக் கிட்ட வரும். ப்ளஸ் இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 28 மார்க்ஸ், ஆல்மோஸ்ட் பாஸ் கிட் வரைக்கும் போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஈஸி சாப்டர்ஸ்னு இருக்கும், பேஸ் சாப்டர்ஸ்னு வச்சுக்கலாம் அதை. ஓகேவா? என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்டர் 12 ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. உங்களுக்கு அப்போ 80 மேலே வாங்குறது ஈஸி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் 10 மார்க்ஸ் கிட்ட வரும், 12th 10 மார்க்ஸ் கிட்ட வரும். ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இன்டர்னல்ஸ் 1 மார்க் இந்த சாப்டர்லாம் ஆட் பண்ணால் 48 மார்க்ஸ் கிட்ட நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். மினிமம் 45 மார்க்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எந்த சாப்டர்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர் தான். 7th சாப்டர், 8th, 4th பெருசாக கால்குலேஷன்லாம் இருக்காது. 8th ரொம்ப ஈஸி, மேட்ரிக்ஸ்லாம் கன்ஃபார்மாக கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துலையும் 10 மார்க்ஸ் நம்ம போட்டு எப்பவுமே வந்திருக்கு, 10 மார்க் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இதுக்கு ஒரு 30 மார்க்ஸ், ஆல்ரெடி ஒரு 48 சேர்த்தா 78 மார்க்ஸ் இந்த ஜஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் மட்டும். பட் ஸ்டில் இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து 5 மார்க் ஒரே கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 78ல் ஒரு 10 மார்க்ஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 68 மார்க்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து 70 மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இந்த பேஸ் சாப்டர்ஸில் நீங்கள் எப்பவுமே தரவாருங்க. இது வந்து ஈஸி சாப்டர் தான், கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஒரு ஹாஃப் டேலே வந்து உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தால் கடகடன் ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைனில் யாராவது வீடியோ போட்டிருந்தா அது டக்கு டக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் தரவா இருந்தால் ஆல்மோஸ்ட் 70. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாப்டர் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை. 2nd, 3rd, 5th, 9th, 10th, 11th இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ பேஸ் சாப்டர்ஸ் தரவா இருக்கணும், 70 கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாப்டராக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் ஏற்றணும். ஸோ இது வரைக்கும் 70. செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் 10 மார்க்ஸ் வரலாம். ஸோ ஆட் பண்ண ஒரு 80 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 3rd இம்பார்ட்டன்ட் தரேன், அதில் கொஞ்சம் படிங்க. ஸோ பேஸ் சாப்டர்ஸில் 70 வாங்கிட்டு மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்து அதில் 20 வாங்கிடணும். பண்ணிங்கன்னா 90 கிட்ட போயிடும். ஸோ இதான் ஸ்டடி பிளான் உங்களுக்கு. ஸோ பேஸ் சாப்டர்ஸில் தரவாருங்க, மீதி சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் நான் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் 1 மார்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சொன்ன ஈஸி சாப்டர்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.